அந்த பையன் கேட்டப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும். அவன் எதிரில் போய் நான் அந்த பழத்தை ஊதினேன் போகிறோம், ஐயோ நான் அதை செஞ்சுருக்க கூடாதுன்னு 2 ராத்திரி அவள் தூங்கலையாம். காளிதாசன் யோசிக்கிறான், இது என்னடா வில்லங்கமாக இருக்குது இந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை பார்த்த, பாருமா, நான் தளராத முயற்சி உடையவன், உன்கிட்டேருந்து தண்ணி வாங்கி குடிக்காமல் நான் போக மாட்டேன், கேள்வி கேட்டு என்னை மடக்கிடலான்னு நினைக்காதன்னு சொல்கிறான். அவள் பயந்துருவான்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த உலகத்தில் தளராத முயற்சி உடையது 2 தான். ஒன்று விரலில் இருக்கிற நகம், 2வது தலையில் இருக்கிற முடி. இந்த 2ஐயும் தான் வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்குன்றான். இவன் இப்போ கடுப்பாயிட்டான். நான் ரொம்ப பொறுமையுடையவன் தான், இருந்தாலும் என் பொறுமைக்கே கூட எல்லை வந்துரும்னு இப்போ நினைக்கிறேன்றான். அந்த பொண்ணு சொன்னா, இந்த உலகத்தில் பொறுமையுடையது 2. ஒன்று உதைத்தாலும் அவனை தாய் போல பேணுகிற பூமி, 2வது கல் அடித்தாலும் பழங்களை தருகிற மரம். இந்த 2 தான் பொறுமையுடையது. இந்த உலகத்திலே 2 முட்டாள்கள் தான் இருக்காங்க. எல்லாரும் தன்னை புகழ்வதனால் தான் அறிவுடையவன் என்று நம்புகின்ற மன்னன் முதல் முட்டாள். அந்த மன்னனே தன்னை புகழ்வதனால் தனக்கு அறிவு இருக்கிறது என்று நம்புகிற கவிஞன். இந்த இருவரில் நீ யார் என்று கேட்டான். எனக்கு ஒரு கேள்வி. கம்பராமாயணம் ஒன்று தான் எழுதினானா? நமக்கு கிடைத்ததில் கம்பராமாயணத்தை தவிர கூட கம்பன் எழுதிய இலக்கியங்கள் சிலது நமக்கு கிடைத்திருக்கிறது. சடகோபரந்தாதி இருக்கிறது, ஏர் 70 இருக்கிறது. இதையெல்லாம் ஓரளவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் படிங்க. நானும் படித்தேன். நல்லாத்தான் எழுதியிருக்காரு. ஆனால் கம்பராமாயணத்தை படிக்கிற போது உள்ளம் துள்ளுகிறது அல்லவா? அதை சொல்லிட்டாயா, என் மனசுல இருந்தது சொல்லிட்டாயான்னு நம்முடைய ஆன்மா அரற்றுகிறது அல்லவா? அதை அந்த ஏனைய இலக்கியங்களில் அந்த அளவு பார்க்க முடிந்ததா என்றால் ஒருவேளை இல்லையோ என்பது என்னுடைய பதிலாக இருக்கிறது. அதே ஆள் தானே, அவரை தானே எழுதினாரு. அப்போ கம்பனை படிக்கிற போது, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதொன்றோ, இந்த ஒரு வரியில் நம்முடைய நெஞ்சம் சிக்குண்டுன்னு. அது எங்கே வருதுன்னு தெரியும் தானே. இடஞ்சூட்டி பொருள் விளக்கத்துக்கு மதுரை ஆடியன்ஸுக்கு தேவையில்லை, நீங்கள் கற்றறிந்த சான்றோர்கள். ராமனுக்கு பதவியை இன்னைக்கு தரேன்னா, அடுத்த நாள் கூட போயிட்டு வாடா, பதவி கிடையாது, காட்டுக்கு போன்றோம். ராமன் தன்னுடைய தம்பிக்கு அந்த பதவி போக போகிறது என்று கேட்ட உடனே சொன்னதுதான் அது, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதென்றோ. என்ன காரணத்தினால் கம்பராமாயணத்தை எழுதுகிற போது கம்பனுக்கு இருந்த அந்த ஊக்கம் மற்றைய படைப்புகளிலே நமக்கு காண கிடைக்கவில்லை? இது கேள்வி. அதற்கான பதிலாக நான் நினைப்பது, கவிஞன் பெரியவன், காலம் அவனை விட பெரியது. அதனால் பிரபஞ்சம் தன்னைத்தானே எழுதி கொள்ள நினைக்கிற போது அது அதை எழுதக்கூடிய கவிஞனை தேர்ந்தெடுக்கிறது. அது தேர்ந்தெடுக்கிறது. இவன் பெரியவன் தான், ஆனால் இவனுக்குள்ள எப்படி இப்படி வந்தது என்றால் அதை அவனால் விளக்கவே முடியாது. இளையராஜா சாரை கூப்பிட்டு நீங்கள் கேட்டு பாருங்களேன், சார் இந்த இடத்துக்கு காப்பி ராகம் தான் சரியா இருக்குன்னு எப்படி சார் தேர்ந்தெடு, அவரால் அது சொல்ல முடியாது. காப்பி ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணத்தை அவரால் சொல்ல முடியுமே தவிர, இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த பாடலுக்கு இந்த ராகத்தை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்பதை ஒரு கலைஞனால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த இசை அவனிலிருந்து வருவதல்ல, அவன் வழியாக வருவது அந்த இசை. கவிஞனும் அப்படிதான். எப்படி எழுதினு கம்பன் ஒருவாடு இருந்து அவனை கேட்டா, இந்த லைனை எப்படியா எழுதின சொல்ல முடியாது. அது அவன் மூலமாக வருகிறது. அது காலகாலத்துக்கு வாழும். இது சத்தியம். இந்த சத்தியத்தை சொல்லுவதற்காகத்தான் இலக்கிய மரபிலே எப்பவுமே ஒன்று உண்டு. என்னென்ற எல்லா மொழியிலும் இருக்கிற மகத்தான படைப்பாளிகளை பற்றி ஒரு கதை இருக்கும். அது கதை தானா, நிஜமாவே நடந்ததான்னு நமக்கு சொல்ல முடியாது. என்னவென்றால், ஒரு சாமானியன், பார்க்க ரொம்ப பெரிய அளவில் படிப்பு அதெல்லாம் தேர்ச்சி இல்லாதது மாதிரி காட்சி அளிக்கிற ஒரு சாமானியன் ஒரு கவிஞனை வென்றதாக ஒரு கதை எல்லா மொழியிலும் எல்லா இலக்கிய கர்த்தாக்களுக்கும் இருக்கும். ஔவைக்கு நடந்ததில்ல, சுட்ட பழம் சுடாத பழம். பெருங்கானில் காட்டெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது, இரா துஞ்சாது என் விழின்னு என் கண்ணுன்னு எழுதிட்டா ஔவை. அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும்.
பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது இரா துஞ்சாது என் கண்ணுன்னு எழுதினான். அது இருக்கும் பாருங்க. நாங்களே பட்டிமன்றத்தில் ஒரு நாள் நல்லா பேசலைன்னா தூங்க மாட்டோம். ராஜா சார் இப்படி சொன்னப்போ நான் இப்படி பதில் சொல்லியிருக்கணும், இனிமேல் சொல்லி என்ன பிரயோஜனம், அதான் முடிஞ்சாச்சு ஏற்கனவே ரெக்கார்டிங். அப்போது சரியாக செய்யலைன்னா படைப்பாளிக்கு அது ஒரு பெரிய ஆன்ம வதை. அது ஒரு ஆன்ம வதை பாருங்க. ஒரு படைப்பாளிக்கு இதை விட நல்லா செஞ்சுருக்கணும், இந்த இடத்துல நான் சறுக்கிட்டேன்னா அவனால் தூங்க முடியாது. அவ்வை அதைத்தான் சொல்கிறா, அந்த பையன் கேட்டப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும், அவன் எதிரில் போய் நான் அந்த பழத்தை ஊதினேன் போகிறோம், ஐயோ நான் அதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு 2 ராத்திரி அவள் தூங்கலையாம். இப்போ அப்படி வந்தது முருகன் தான் என்று சொல்லுவார்கள். அதை கம்பவாரதி ஐயா அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். கம்பவாரதி ஐயான்னு சொல்லுவார், ஔவையை காப்பாற்றுறதுக்காக வந்தது முருகன் தான் பின்னாடி இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. அப்படி முருகனாக இருந்தால் அந்த அம்மாவை எழுதி வச்சிருக்கோம்லன்னு அவர் சொல்லுவார். எனக்கு கூட அதில் உண்மை இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. தான் தோற்று போனதை ஔவை பதிவு செய்கிறார். இது எல்லாருக்கும் இருக்கும் பாருங்க. காளிதாசனுக்கு இது நடந்திருக்கிறது. காளிதாசன் ஒரு ஊருக்கு போகிறானா, அப்போ போகிற போதே அவன்தான் அன்றைக்கு பாரதம் கண்ட கவிஞர்களில் தலைமை பீடத்திலே இருந்தவர். அரசனுடைய அன்புக்கு பாத்திரமான மிக நெருங்கிய அரசவை தலைமை புலவன் காளிதாசன் தான். அதனால் காளிதாசனை ஓயாமல் போஜராஜா புகழ்ந்து கொண்டே இருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அந்த 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 படைப்பாளிக்கு ஒரு சின்ன அது என்ன கர்வம்னு சொல்லலாமா, கர்வம் மாதிரி இருக்கும், வித்யா கர்வம். அதாவது அயன் ராண்ட் என்கின்ற ஆங்கில படைப்பாளி சொன்னார், ஈகோ இஸ் த ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி என்று சொன்னார். அது ஈகோன்றது இருந்தால் தான் அதிலிருந்து தான் அந்த ஊற்றுக்கண் இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய மரபில் அதுக்கு இடமில்லை பாருங்க. படித்தவனுக்கு இருக்கிற கர்வத்தை தான் பெரியவர்கள் மிகவும் கண்டித்திருக்கிறார்கள். விளக்குக்கு அடியிலே இருள் இருப்பது போல கல்வி கற்றவனுக்கு எப்போதும் அந்த கர்வம் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். காளிதாசனுக்கு கொஞ்சம் லேசாக அது இருந்த கட்டம்னு வச்சுக்கலாம். அதை ஒரு ஊருக்கு போகிறாரு, தனியாக போகிறாரு, ரொம்ப தண்ணி தாக அடிச்சுது. அந்த ஒரு பொண்ணு ஒரு குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு எதிரில் வரா. அவளை பார்த்தா ஒன்றும் படித்த மாதிரி தெரியல. என்றைக்கு பெண்கள் அந்த காலத்தில் படிச்சிருக்காங்க, அவளை பார்த்தா தெரியலை, படித்த அளவு இருக்கிற பெண் மாதிரி தெரியல, ரொம்ப சாதாரணமான ஒரு வறுமை வாய்ப்பட்ட ஒரு பெண்ணு. அவகிட்ட இவர் கேட்குறார், அம்மா கொஞ்சம் தண்ணி கூட எனக்கு. அந்த பொண்ணு சொன்னா, யாருன்னு தெரியாதவங்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்கறது இல்லைன்னு. இவன் உடனே, நான் யாருன்னு சொன்னால் இவளுக்கு புரியுமா, நான் இந்த மாதிரி கவிஞன், சாகுந்தலம் படைத்த கவிஞன் அப்படின்னா இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்றதுனால, நான் யாருன்னு உன்ட்ட எப்படிம்மா சொல்கிறது, நான் ஒரு பயணின்னு வச்சுக்கிட்டு தண்ணி கூட அப்படின்னு. அந்த பொண்ணு சொன்னால், அந்த உலகத்தில் 2 பயணிகள் தான் இருக்கிறார்கள், ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், அவர்கள் தான் நிறுத்தாமல் போகிற பயணிகள், இந்த இருவரில் நீர் யார்? உடனே இவருக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல, இது என்னடா இது தண்ணி கேட்குறதுக்கு இவ்வளோ கேள்வி. சரிம்மா, நான் ஒரு விருந்தினன் என்று வச்சுக்கிட்டு தண்ணி கூட. இந்த உலகத்தில் 2 விருந்தினர்கள் தான் இருக்கிறார்கள், ஒன்று செல்வம், ஒன்று இளமை. இந்த 2ம் தான் வர்ற மாதிரி இருக்குமே தவிர எப்போ போகுன்னே தெரியாது. இளமையாக இருக்கிறது தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். தைரதன் பார்த்தா பாருங்க, திடீர்னு கண்ணாடியில் ஒரு நிறைய முடி தான் வந்தது, ஐயோ வயசாச்சுன்னு. நமக்கு எவ்வளோ வந்தாலும் மேலே மேலே டைய போடுறமே தவிர வயசாச்சுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறோம். செல்வமும் அப்படித்தான் வரும், எப்போ போகுன்னே தெரியாமல் போயிடும். இந்த 2ம் தான் விருந்தினர்கள், இந்த 2ல் நீ ஒன்னா என்று அந்த பெண் கேட்கிறாள். காளிதாசன் யோசிக்கிறான், இது என்னடா வில்லங்கமாக இருக்கு இந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை பார்த்த, பாருமா, நான் தளராத முயற்சி உடையவன், உன்ட்டேருந்து தண்ணி வாங்கி குடிக்காமல் நான் போக மாட்டேன், கேள்வி கேட்டு என்னை மடக்கிடலான்னு நினைக்காதன்னு சொல்கிறான். அவள் பயந்துருவான்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த உலகத்தில் தளராத முயற்சி உடையது 2 தான், ஒன்று விரலில் இருக்கிற நகம், 2வது தலையில் இருக்கிற முடி, இந்த 2யும் தான் வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்குன்றான். இவன் இப்போ கடுப்பாயிட்டான். நான் ரொம்ப பொறுமையுடையவன் தான், காளிதாசன் சொல்கிறான், நான் ரொம்ப பொறுமையுடையவன் தான், இருந்தாலும் என் பொறுமைக்கே கூட எல்லை வந்துரும்னு இப்போ நினைக்கிறேன்றான். அந்த பொண்ணு சொன்னால், இந்த உலகத்தில் பொறுமையுடையது 2, ஒன்று உதைத்தாலும் அவனை தாய் போல பேணுகிற பூமி, 2வது கல் அடித்தாலும் பழங்களை தருகிற மரம், இந்த 2 தான் பொறுமையுடையது.
சரி இவ ஓய மாட்டா போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உன்னை போய் தண்ணி கேட்டேன் பாரு, என்ன மாதிரி ஒரு முட்டாள் இருக்க முடியுமான்னு காளிதாசன் சொன்னான். இந்த உலகத்திலே ரெண்டே ரெண்டு முட்டாள்கள் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்ற, இந்த உலகத்திலே ரெண்டே ரெண்டு முட்டாள்கள் தான் இருக்காங்க. எல்லாரும் தன்னை புகழ்வதனால் தான் அறிவுடையவன் என்று நம்புகின்ற மன்னன் முதல் முட்டாள். எல்லாரும் தன்னை புகழ்வதனால் தனக்கு அறிவு இருக்கிறது என்று நம்புகின்ற மன்னன் முதல் முட்டாள். அந்த மன்னனே தன்னை புகழ்வதனால் தனக்கு அறிவு இருக்கிறது என்று நம்புகிற கவிஞன். இந்த இருவரில் நீ யார் என்று கேட்ட. அப்போ காளிதாசன் அப்புறம் தண்ணி குடிச்சானான்னு கதை இல்லை. அவன் வாழ்க்கையில அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இது கம்பனுக்கும் நேர்ந்ததாக அந்த கதை உண்டு. அதை கீவாஜா மிக அழகாக ஒரு சிறுகதை வடிவில் எழுதியிருக்கிறார். படிக்கணும் நாம்.